போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக என் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 2026 மார்ச்க்கான நடப்பு நிகழ்வு வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா 13-14 நடப்பு நிகழ்வு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் 27வது 27வது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பாருங்க. பாருங்க, தமிழ்நாட்டின் 27வது ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்கலேகர். ஓகேங்களா, ஆர்கலேகர் சொல்றாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் 27வது ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர விஸ்வநாத் வந்து ஆர்கலேகர் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு எங்க இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை வந்து ஆளுநராக வந்து இருந்திருக்காங்க இந்த ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஆளுநராக இருந்து தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க இந்த ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான சிறப்பு பாருங்க. தமிழ்நாட்டில் இருந்து நம்ம இப்போ இருந்தாங்க ஆர்.என். ரவி அவர்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, மேற்கு வங்காளத்தின் ஆளுநர் தான் இப்போ வந்து இருக்கு. ஓகேங்களா, யாரு ஆர்.என். ரவி அவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் வந்து முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. ஓகேங்களா, மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இப்போ வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து எலெக்ஷன் நடக்குது. ஒரு 5 ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பின்னால் பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாம். இந்த ஆளுநர் வந்து நியமிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆளுநர் வந்து நியமிப்பதற்கான ஆர்டிகல் வந்து பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 155 மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் தனது கைப்பட்ட மற்றும் முத்திரையின் ஆணைப்படி மூலம் நியமிக்கிறார். ஓகேங்களா, அப்போ குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்றாரு, ஆளுநரை வந்து நியமிக்கிற ஒரு மாநிலத்திற்கு அதை வந்து அந்த நியமிக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 153 பிரிவு பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பதை உறுதி செய்கிறார்கள். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆளுநர் வந்து கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆர்டிகல் 153. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 157 158 என்ன சொல்றா, ஆளுநருக்கான வந்து பதவி காலமும் தகுதிகள் வந்து. ஓகேங்களா, அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயசு நிறைந்திருக்க பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஓகேங்களா, 35 வயசு நடந்து இருக்கிறவங்க கூட வந்து ஆளுநர் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டு இருக்கணும். ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கு அதே மாதிரி தான் 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கிறதா குடியரசுத் தலைவர் வந்து தகுதி பெறுவார். ஓகேங்களா, இந்த மற்றும் நிபந்தனைகளை வந்து லாபம் தரும் எந்த பதவியும் வந்து இருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மறுபடி பாருங்க, நம்ம தமிழகத்தில் வந்து இப்போ வந்து கூடுதலாக வந்து என்ன சொன்னா 27வது ஆளுநராக நியமிக்கிறாங்க ராஜேந்திர விஸ்வநாத் வந்து ஆர்கலேகர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து அவங்க ஆர்.என். ரவி அவர்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து மாறியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை வந்து ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். பார்த்தீங்களா, அந்த நியமிப்பதற்கான ஆர்டிகல் வந்து 155. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் வேணும்னு சொல்ற ஆர்டிகல் வந்து 153. ஆளுநருக்கான தகுதிகள் வந்து 157 158 வந்து பாருங்க. ஆளுநர் வந்து பதவி காலம் வந்து 157 158 பார்த்தீங்கன்னா அவர் வந்து 35 வயசு வந்து அவருடைய தகுதிகள். ஓகேங்களா, அவர் வந்து 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அவர் லாபம் தரும் எந்த பதவியும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இந்தியாவிலே முதல் முறையாக நுண் பாசி அடிப்படையிலான பியூர் ஏர் கோபுரம். ஓகேங்களா, பியூர் ஏர் கோபுரம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கு வந்து நிறுவப்பட்டதுனால டெல்லியில் தான் நிறுவப்பட்டிருக்காங்க. மார்ச் 2024 இப்போதான் நிறுவிருக்காங்க. மார்ச் 13ஆம் தேதி வந்து நிறுவிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ பாருங்க, இந்த இந்தியாவின் முதல் முறையாக வந்து இந்த பியூர் ஏர் கோபுரங்கள் வந்து எதற்காக நிறுவப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அந்த பியூர் ஏர் கோபுரம் எதுக்காக நிறுவப்பட்டாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து மாசுபாடு ஏற்படுறதுனால இது வந்து நிறுவிருக்காங்க. அது என்னன்னு பாருங்க, அந்த ஃபுல் விவரங்கள் பாருங்க. இடம் வந்து எங்கன்னா டெல்லி வந்து பரப்பளவான NH-48. NH-48 நெடுஞ்சாலையில் இருந்தால் நடுவில் வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது தொழில்நுட்பம் எதுனா பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை செய்யும் நுண் பாசிகளை பயன்படுத்தி காற்றை சுத்திகரிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியங்க. இது பாருங்க, ஒளிச்சேர்க்கை மூலமா வந்து நுண் பாசிகளை வந்து பயன்படுத்தி காற்றை வந்து சுத்திகரிக்கப்படுறாங்க. அதுக்காக தான் வந்து இந்த இது யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த நுண் பாசிகளை வந்து அழிக்கிறதுக்காக வந்து பியூர் ஏர் கோபுரம். ஓகேங்களா, பியூர் ஏர் கோபுரம்
இந்த பியூர் ஏர் கோபுரம் வந்து டெல்லியில ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கோபுரம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில தான் வந்து NH-48 நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல வந்து நடுவில் வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஒளிச்சேர்க்கை மூலமா வந்து காற்றை வந்து சுத்தம் செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது எந்த ஐஐடி வந்து உருவாக்கிருக்குன்னு பாருங்க. ஒரு 2 ஐஐடி வந்து உருவாக்கிருக்கு. ஓகேங்களா, மெட்ராஸ் ஐஐடி. ஓகேங்களா, மெட்ராஸ் ஐஐடி தான் இந்த பியூர் ஏர் கோபுரத்தை வந்து உருவாக்கிருக்கு. ஓகேங்களா, அந்த பியூர் ஏர் கோபுரத்தை உருவாக்கியது மெட்ராஸ் ஐஐடி மற்றும் லக்னோ ஐஐடி ஆகியவற்றின் ஆதரவுடன் செயல்பட்டும் என்ன காலநிலை மற்றும் காலநிலை தொழில்நுட்ப வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சென்னை ஐஐடியும் லக்னோ ஐஐடியும் சேர்ந்து ஆதரவுடன் என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து ஜனவரி 16, 2014. ஓகேங்களா, ஸ்டார்ட் அப் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஓகேங்களா, ஸ்டார்ட் அப் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாருங்க. ஜனவரி 16, 2014. ஓகேங்களா, ஸ்டாண்ட் வந்து எப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல வரும். ஓகேங்களா, ஏப்ரல் வந்து 2014 வரும். டேட் என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கணவன் பண்ணுங்க. ஓகேங்களா, பாருங்க இப்ப ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் வந்து இந்த ஏஐடி வந்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதிக செயல்திறன் பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தின் சுமார் 15 முதிர்ந்த மரங்களுக்கு இணையான காற்றை வந்து சுத்திகரிக்கும் திறன் கொண்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கோபுரம் வந்து எதற்குன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 முதிர்ந்த மரங்களுக்கு இணையா வந்து இப்போ எப்படி வயதானது முதிர்ந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த முதிர்ந்த மரங்களுக்கு இணையா வந்து அந்த காற்றை வந்து சுத்திகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மாசு உறிஞ்சுதல்னு சொல்றாங்க. அது என்ன பாத்தீங்கன்னா காட்டுல வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த மாசு வந்து உறிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அது என்ன பாருங்க காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடையும் நைட்ரஜன் ஆக்சைடையும் மற்றும் நுண் துகள்களின் போல நேரடியாக வந்து உறிஞ்சுறது தான் இதனுடைய வேலையே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சயின்ஸ் அண்ட் டெக்ல வரும். ஆக்சிஜன் உற்பத்தி எப்படி செய்யுதுன்னு பாருங்க. ஒளிச்சேர்க்கை மூலமா வந்து மாசுகளை வந்து உறிஞ்சி அதை வந்து சுத்தம் செஞ்சு ஆக்சிஜனை வந்து வளிமண்டலத்துக்கு வந்து வெளியேறிது. புரியுதுங்களா? அப்போ ஒளிச்சேர்க்கையில இது பாருங்க எந்த லீவ் வரும்னு பாருங்க ஒளி. ஓகேங்களா, ஒளினா இந்த லீவ் வந்தா சவுண்ட் குறையும். ஓகேங்களா, இந்த லீவ் வந்தா ஸ்டன்ஸ்டன் கொடுக்குது அந்த லீவ் வரும். ஓகேங்களா, இப்போ ஒளிச்சேர்க்கை மூலமா தான் வந்து காற்றை வந்து உறிஞ்சி அது சுத்தமான ஆக்சிஜன் வந்து வளிமண்டலத்துல வந்து வெளியேறுகிறது சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, இது குறைந்த அளவு பராமரிப்பு எப்படி வந்து பராமரிக்கணும்னு பாருங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஸ்மோக். ஓகேங்களா, ஸ்மோக் டவர்கள் போல இயந்திர வடிவங்கள்லயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கு வந்து தேவையில்லை என்னன்னா மெடிக்கல் இது வந்து அந்த மாதிரி வந்து அதே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாதாரண வந்து இந்த டவர்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால வந்து வடிகட்டுகளை வந்து மாற்றும் செலவோ அல்லது அதில் வந்து ஏற்படும் கழிவுகளோ இதுல வந்து இல்லை. புரியுதுங்களா? அப்போ வந்து வடிகட்டுற செலவோ அதில் வந்து கழிவுகளோ எதுவும் வந்து வெளிப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வாங்க அதனுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கிடைக்கும் வந்து பாசி உயிரினங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா உரங்கள் அல்லது எரிபொருட்கள் பயன்படுத்த முடியும். புரியுது? ஓகேங்களா, அந்த டவர் வந்து பயன்படுத்துற மாசுலாம் இருக்குங்களா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாசி உயிரிலையை வந்து அந்த உரங்களாவோ அல்லது எரிபொருளாவோ வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் வெற்றி அடைந்தால் சாலைகளின் நடுவே உள்ள தடுப்புகளில் பயோ டிரைவேட்டர்களாக வந்து மாற்றி முழு நெடுஞ்சாலையாக காற்றுகளை சுத்திகரிக்கும் பசுமை பாதையாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம தெளிவா பார்த்துக்கோங்க. ஒரு டைம் 2 டைம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. மக்களவை தலைவர் பார்த்தீங்கன்னா அல்லது துணைத் தலைவருக்கு எதிராக தீர்மான பரிசீலனையின் போது அவை அலுவலகத்திற்கு அவர் வந்து தலைமை தாங்க முடியாது என்று கூறும் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 96. ஓகேங்களா, இது எதுக்காகனா நம்ம ஓம் பிர்லா மீது பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை பற்றி பதவி நீக்கணும்னு சொல்றதுக்காக வந்து அப்போ பதவி விலகுக்குள்ள வந்து அவருக்கு அதிகாரம் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பாருங்க மக்களவை தலைவர் வந்து அல்லது துணைத் தலைவருக்கு எதிராக வந்து தீர்மான பரிசீலனை உள்ள போது அவர் வந்து அலுவலகத்திற்கு அவர் வந்து தலைமை தாங்க முடியாது என்று வந்து கூறும் அரசியல் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்ம 96 ஆர்டிகல். ஓகேங்களா, மக்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான பதவி நீக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 93. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து சபாநாயகர் பதவி நீக்கம் அல்லது விலகுவதற்கான ஆர்டிகல் வந்து 94. சபாநாயகர்
பணி மற்றும் பொறுப்புகள் ஆர்டிகல் 95 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சமீபத்தில் வந்து டிஆர்டிஓ ஓகேங்களா, சமீபத்தில் வந்து டிஆர்டிஓ வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்த விமானத்தில் இருந்து தான் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏடிசி என்ற 150 வந்து வெற்றிகரமான சோதனை செய்துள்ளதுன்னு சொல்லுகிறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த டிஆர்டிஓ வந்து ஒரு ஒரு உள்நாட்டிலே வந்து தயாரிச்சிருக்காங்க ஒரு விமானம் ஓகேங்களா. அந்த விமானம் பார்த்தீங்கன்னா ஏடிசி என்ற 150 வெற்றிகரமான சோதனை செய்கிறாங்க. இது வேணா P81 கோர்ஸ் ஃபர் டைம் ஓகேவா, கோர்ஸ் ஃபர் டைம் சொல்லிட்டு சொல்லலாம். P81 கோர்ஸ் ஃபர் டைம் ஓகேங்களா. கோர்ஸ் ஃபர் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன அதோட ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த இந்த ஏடிசி 150னா ஏர் இந்த AD50 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரபுள் கண்டக்டர் ஓகேங்களா. இது ஏர் ட்ரபுள் கண்டக்டர்னு சொல்லிட்டு விநியோகிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, கடல்ல வந்து நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, கடல் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டீசலோ இப்போ பாருங்க இந்த ஏடிசி வந்து 150 வந்து ஏர் ட்ரபுள் வந்து கண்டக்டர் சொல்லிட்டு இது எதற்காகனா, நடுக்கடலில் வந்து ஏதாவது வந்து ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு வந்து உடனே போயிட்டு ஒரு 150 கிலோ வந்து அந்த ரீஃபில் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடற்கரையில் நடுக்கடலில் கரையில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் கப்பலுக்கு அவசர மருத்துவ பொருட்கள், உயிர்காக்கும் உபகரணங்கள் மற்றும் பிற முக்கிய பொருட்கள் வான்வழி அனுப்புதல் இதன் மூலம் நோக்கமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா நடுக்கடல்ல வந்து ஏதாவது வந்து உபகரணங்கள் தீர்ந்து போச்சு, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த ஹெல்ப்பை வந்து தீர்க்கிறதுக்காக தான் இங்க வந்து ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. என்னன்னா ஏடிசி 150 ஏர்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஏர் டபுள் கண்டெய்னர் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்லா பெண்ட் ஓகேங்களா. சர்லா பெண்ட் என்ற முன் பயிற்சி எதனுடன் தொடர்புடையதுன்னா, இந்த சர்லா பெண்ட் எதற்கு தொடர்புனா கால்நடைக்காக வந்து தொடர்புடையது. கால்நடை வளர்ப்புக்காக வந்து தொடர்புடையது. இப்போ அறிமுகப்படுத்திய நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம அமுல் நிறுவனம் தான் ஓகேங்களா. அமுல் ஓகேங்களா. அமுல் நிறுவனம் தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது அறிமுகப்படுத்திக்கிறாங்க. எதுக்காக அறிமுகப்படுத்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு குறிப்பாக வந்து பெண்கள் ஓகேங்களா, பெண்கள் உற்பத்தியாளர்களுக்கு கால்நடை ஆரோக்கியத்திற்கும் உணவளித்தல், தடுப்பூசி, இனப்பெருக்கம், அரசு திட்டங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு நடைமுறை குறித்து செயல்பாடு முன்னறிவிப்பாளர் 24/7 வந்து பணி வந்து தனி வந்து பயனாக்கப்பட்ட வழிகாட்டுதலை வந்து சொல்லியிருக்கு ஓகேங்களா. அப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்நடை வந்து சர்லா பெண்ணுன்னா, இப்போ விவசாய பொருட்கள் விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக வந்து அந்த மாடுகள் வளர்த்துறாங்கன்னா அந்த பெண்கள் தான் மேக்ஸிமம் வந்து அந்த மாடுகள்லாம் எடுத்துன்னு போய் நல்ல கவனமாக வந்து கவனிப்பாங்கன்றதுக்காக வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகளும் அந்த கால்நடைக்கான ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா உணவளிக்கணும், அதுக்கப்புறம் அதனுடைய இனப்பெருக்க வந்து நல்லா வந்து செய்யணும். அதுக்காக வந்து அரசு வந்து ஒரு திட்டங்கள் வந்து கால்நடைக்காக வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. அது கொண்டு வரதான் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தகவல் இடைவெளி. இந்த தகவல் இடைவெளிகளை பன்மை உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வரப்பட்டது இதுதான். இது என்ன சொல்றேன்னா, கிராமப்புறத்துல வந்து இந்த கால்நடைகளை வந்து ஒவ்வொருத்தர் வந்து மேம்படுத்தினாங்கன்னா அது வந்து ஓரளவு அவங்களுடைய வீட்டினுடைய வருமானத்தை வந்து கொஞ்சம் ஈடுறதுக்காக வந்து வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. ஐநா எந்த ஆண்டை சர்வதேச பெண்கள் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்ததுன்னு ரொம்ப முக்கியங்க. சர்வதேச பெண்கள் விவசாய ஆண்டை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க, 2026 ஓகேங்களா. ஐநா எந்த ஆண்டு சர்வதேச பெண்கள் விவசாய ஆண்டை வந்து எதற்காக வந்து அறிவித்தாங்கன்னு பாருங்க. ஐநா சபையில 2026ஆம் ஆண்டை வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த உமன்ஸ் ஃபார்மர் ஓகேங்களா. ஃபார்மர் எல்லாம் அறிவித்துள்ளது. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் முக்கிய பங்கை வந்து அங்கீகரிக்கவும் அவர்களுக்கு வந்து நில உரிமைக்கும் கடனுதவி மற்றும் வந்து தொழில்நுட்ப வசதிகளை வந்து உறுதி செய்வதற்கும் பாலின சமத்துவத்தை வந்து போக்குவதற்கும் இந்த அறிவிப்பு வந்து வெளியிடுகிறாங்க ஓகேங்களா. இது வந்து எதற்காக வந்து அது அறிவிக்கப்பட்ட முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, அதற்கான அங்கீகாரம் விவசாய உற்பத்தியில் வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தியில் வந்து 75%, தோட்டப்பயிர்கள் வந்து 79%, பெண்கள் வந்து பெரும் பங்களிப்பு வந்து உலகிற்கு வந்து தந்தன ஓகேங்களா. அப்போ இந்த
இந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் வந்து ஏன் வந்து சர்வதேச பெண்கள் விவசாய ஆட்டம்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து விவசாயத்திற்கு வந்து எந்த ஒரு வேலைனாலும் சரி அவங்க தான் வந்து எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புணர்வு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து சர்வதேச விவசாய பெண்கள் ஆட்டம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க தான் வந்து பயிர் உற்பத்தி 75% பெண்கள் தான் தோன்றாங்க, தோட்ட பயிர் வந்து 75% பெண்கள் தான் வந்து பங்களிக்கிறாங்க. அதனால வந்து சர்வதேச பெண்கள் தான் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த சவால்கள் வந்து கலைக்கிறது என்னன்னா பெண் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளும் நில உரிமைகளை குறைந்த ஊதியம், சந்தை வாய்ப்பு பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமை போன்ற கட்டுப்பாடுகளை வந்து சரி செய்தல் சொல்றாங்க. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா பெண் மேம்பாடு வந்து பாலின சமத்துவத்திற்காக வந்து எப்படி இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பெண்களை வந்து தலைமை பொறுப்புகளை வந்து ஊக்குவித்தல் மற்றும் அவர்கள் வந்து சமூக பொருளாதார நிலையை வந்து உயர்த்துதல் சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க உணவு பாதுகாப்பு பாருங்க என்ன சொல்றாங்கன்னா கால்நடை மாற்றத்திற்கு ஏற்றவாறு வந்து நிலையான விவசாயத்தை மேம்படுத்த பெண் விவசாயிகள் வந்து பங்களிப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80% பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல தான் வந்து பெண்கள் விவசாயத்தில் வந்து ஈடுபட்டு இருந்தாலும் அவர்களுடைய உழைப்பு பெரும்பாலும் வந்து கணக்கிலே கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுவதாக இந்த ஆண்டின் வந்து முக்கிய நோக்கமாக சொல்லியிருந்தா 2026 மார்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பெண்கள் சர்வதேச தினமா வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்க மார்ச் நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்ச் 2026 இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமார் அவர்களை பதவி நீக்கம் செய்ய கோரி எதிர்கட்சி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நோட்டீஸ் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி சார்பில் வந்து நம்ம இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமாரை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது மனு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது எதற்காக அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையே வந்து இந்திய தேர்தல் ஆணையருக்கு எதிராக வந்து இத்தகைய தீர்மானம் கொண்டு வந்தது முதல் முறையே இந்த இதுதான். ஓகேங்களா, 2026 தான். இது என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. இது குறித்த முக்கிய தகவல் என்னன்னா தீர்மானம் குறித்த விவரங்கள் பாருங்க. எம்பிக்களுடைய ஆதரவு வந்து எப்படின்னா இந்தியாவில் கூட்டணி மற்றும் எதிர்கட்சிகளை சேர்ந்த மொத்த உறுப்பினர்கள் வந்து 193 எம்பிக்கள் வந்து இந்த நோட்டீஸ்ல வந்து கையெழுத்திட்டனர். ஓகேங்களா, அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 193 எம்பிக்கள். ஓகேங்களா, எம்பிக்கள். ஓகேங்களா, 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி சொல்லிட்டு நம்ம இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 18 எம்பிக்கள் வந்து போறாங்க. ஓகேங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா மக்களவை லோக்சபான்னு சொல்றீங்க. லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 130 எம்பிக்களும் மாநிலங்களவை ராஜ்யசபாவில் வந்து 63 எம்பிக்களும் வந்து சொல்றாங்க. அதே வந்து குறைந்தபட்ச தேவை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா சட்டப்படி வந்து மக்களவை குறைந்தது வந்து 100 எம்பிக்களாவது வந்து என்ன சொன்ன மாநிலங்களுக்கு 50 எம்பிக்களுக்கும் வந்து கையெழுத்திட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து எதிர்கட்சி சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த தேவை வந்து பூர்த்தி செய்திருக்காங்க. ஆனா வந்து இதுல வந்து தாக்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து 10 பக்கம் வந்து நோட்டீஸ் மார்ச் 11ஆம் தேதி வந்து 2026 வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இரு அவைகளும் வந்து முறைப்படி வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஆனா சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு பாருங்க. அந்த இவங்களுக்காக தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்காக எதிர்கட்சி ஞானேஷ்குமார் மீது ஒரு 7 முக்கியமான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பாருங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். அது எதுனா ஒருதலை பட்சமான செயல்பாடு. அப்போ ஒரு ஆளுங்கட்சின்னா அவங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து செயல்பாடு எதிர்கட்சி வந்து இது சொன்னாலே வந்து இது பண்றது அவங்க ஃபேவரட்டா பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆளும் பாஜக அரசுகளுக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் பாரபட்சமாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஷ்குமார் மீது வாக்காளர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் முறைகேடு வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் ஞானேஷ்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மேற்கு வங்காளம், பீகார், கர்நாடகாவில் சில தொகுதிகள் சிறப்பு தீவிர திருத்தங்கள் மூலமா வந்து எஸ்ஐஆர் மூலம் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை வந்து சேர்ந்த வாக்காளர்கள் வந்து நீக்கியதாக வந்து குற்றச்சாட்டப்படும். பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குதுன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து அதை வந்து ஞானேஷ்குமார் அவங்க வந்து அந்த இதில் வந்து இந்திய தேர்தலே வந்து அவங்க வந்து பங்களிப்பு வேணாம் அவங்க வாக்காளரை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசாரணை தடையாக இருக்கல். ஓகேங்களா, தேர்தலில் வந்து விசாரணை வந்து எப்படி வந்து தடையாக இருக்குன்னு பார்த்தா தேர்தல் மோசடி தொடர்பான விசாரணைகள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு தடுத்ததற்காக கூறப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ தேர்தல் மோசடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு தான் இது வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நியாயமான சர்ச்சையை பார்த்தீங்கன்னா அவரது நியமனத்தின் போது எதிர்கட்சி தலைவர்
தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தான் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாரு. மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக வந்து அவர் வந்து பேசிய கருத்துக்கள் இது வந்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பதவி நீக்கம் எப்படி நடைமுறைப்படுதுன்னு பாருங்க. தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா நடைமுறை ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து நீக்கும் நடைமுறைக்கு நிகரானது. புரியுதா? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிறதுக்கு இணையான ஒரு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 324(5) சொல்றாங்க. இது விசாரணை வந்து நடத்திட்டு வராங்க. அது என்ன விசாரணைன்னா தீர்மானத்தை ஏற்கப்பட்டால் ஒரு நீதிபதி மற்றும் சட்ட நிபுணர்கள் அடங்கிய குழு இந்த குற்றச்சாட்டுகளை வந்து என்ன பண்றாங்க? விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தில் வந்து ஓட்டு எப்படி எடுக்கிறாங்க? இரு அவைகள் இருக்கு பாத்தீங்களா? மேலவை கீழவை வந்து சிறப்பு பெரும்பான்மையில தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் நீக்கணும்னா சிறப்பு பெரும்பான்மை வந்து உறுப்பினர்கள் வந்து 3 வந்திருக்க உறுப்பினர்கள் 3/2 பகுதி வந்து அவங்களுக்கு வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டா மட்டும் அவர் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவர் வந்து தூக்குவாங்க. ஓகேங்களா? தற்போது நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஆளும் வந்து அரசுகளுக்கு அதிக இடங்கள் வந்து இருப்பதால் இந்த தீர்மானங்கள் வெற்றி பெறுவது கடினம் என கருதப்படுகிறது. புரியுதா? அப்ப என்ன சொன்னாங்கன்னா இருக்கிறது வந்து ஃபுல்லா வந்து பாஜக இருக்கிறதுனால வந்து அந்த தீர்மானம் வந்து முக்கால்வாசி வந்து அந்த இந்திய தேர்தல் ஞானேஷ்குமார் அவர்களுக்கு வந்து ஃபேவரட்டா போறதுனால வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அதற்கு இடையிலான விவகாரங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா பதிலளிக்க ஞானேஷ்குமார் வந்து அதுக்கு இடையே வந்து இதுவுமே பதில் பேச ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து மறுத்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அப்போ உலக சிறுநீரக தினம் என்னைக்குன்னா March 22. ஓகேங்களா? நம்ம உலக சிறுநீரக தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா March 22. இந்த உலக சிறுநீரக தினத்தை March 12 வந்து கொண்டாடுறாங்க. அதனுடைய தீம் 2020 என்ன சொன்னாங்க பாருங்க. கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட் சொல்லியிருக்காங்க. தீம் வந்துருக்காங்க. தீம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் நிதி சுகாதார குறியீடு பட்டியல் முதலில் வைக்கப்பட்டுள்ள மாநிலம். ஓகேங்களா? ஒடிசா மாநிலம் தான். ஓகேங்களா? இப்போ நிதி வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் மூலம் வந்து எந்த மாநிலம் முதலிடத்தை வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா எப்பன்னா அது வந்து இப்போ தற்போது பாத்தீங்கன்னா 2026 படி பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் தான் முதல்ல இருக்கு. அந்த ஒடிசா மாநிலம் 73.1% வந்திருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோவா வந்திருக்கும். கோவா வந்து செகண்ட் பிளேஸ் வரும். 54.7 வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஜார்க்கண்ட் வந்து வந்திருக்கும் 50.5. ஓகேங்களா? அப்போ 3 மாநிலம் வந்து செகண்ட் கோவா, மூணாவது ஜார்க்கண்ட். நிதி அரசாங்கத்தின் வந்து துணைத் தலைவர் யாருன்னா நிதி அரசாங்கத்தின் துணைத் தலைவர் யாருன்னு சொன்னா சுமன் பெரிகா. ஓகேங்களா? அப்போ நிதி அமைச்சர் வந்து துணைத் தலைவர் யாரு? நம்ம சுமன் பெரியா அவர்கள் தான் இருக்காங்க. தலைமை நிர்வாகி அதிகாரி யாருன்னா நிதிஷ் ஷப்பர். ஓகேங்களா? தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னா நிதிஷ் ஷப்பர் அவர்கள் தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. FIFA வேர்ல்ட் கப். ஓகேங்களா? FIFA வேர்ல்ட் கப் கால்பந்து போட்டியில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து நடைபெறும். ஓகேங்களா? இப்போ 2026 பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்ட் கப் வந்து ஜூன் 11 முதல் 19 முறை வந்து நடைபெறுதுன்னு சொல்றாங்க. நடைபெறுது ஒரு 8 நாட்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எங்கு நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 3 நாடுகள், அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ 3 நாட்டில் வந்து நடைபெறும்னு சொல்றாங்க. உலக கோப்பைகளுக்காக வந்து ஈரான் தகுதியானது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து FIFA வந்து கால்பந்து போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உலக கோப்பைகளுக்கு வந்து ஈரான் வந்து தகுதி பெற்றது. ஏன்னா இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வந்து போர் ஏற்பட்டதுனால வந்து அதனால வந்து இப்போ வந்து அந்த ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த FIFA உலக கால்பந்து போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய அதிபர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுடைய வந்து கால்பந்து வீராங்கனைகள் இருக்காங்க பெண்களுக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 7 பேருக்கு வந்து அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அணுமின் நிலையத்தின் செயல்பாடுகளை கவனிக்கும் முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளர் நாச்சம்மை. ஓகேங்களா? நாச்சம்மை தான் அவங்க அணுமின் நிலையத்தில் வந்து செயல்பாடுகளை கவனிக்கும் முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளர். இவர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து கைகா அணுமின் நிலையத்தின் 3 அல்லது 4 ஆகிய அலைகள் தலைமை பொறுப்பை வந்து வகித்து வரலாம். ஓகேங்களா? அப்ப பாருங்க அணுமின் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளை கவனிக்கும் முதல் பெண் தலைமைன்னா வந்து நாச்சம்மை. இவர் வந்து கர்நாடகாவில் வந்து கைகா அணுமின் நிலையம். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க.
கைகாணும் நிலையம் எங்க இருக்குன்னா கர்நாடகா. 3 அல்லது 4 அலகுகள் வந்து தலைமை பொறுப்பு வந்து வகித்தார்கள். ஓகேங்களா. ஊதா விழா எங்க வந்து நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா எதற்காக நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த ஊதா திருவிழான்னு சொல்லிட்டு ஊதா விழா வந்து கொண்டாடப்படுறாங்க. இதனுடைய சாதனை பங்களிப்பு என்ன கொண்டாடுறாங்கன்னா திறமைகள் அவங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகளை வந்து அதிகரிப்பதற்காக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். திறமைகளை அங்கீகரித்தல் மாற்றுத்திறனாளிகளின் தனித்துவமான திறமைகள் சாதனைகள் மற்றும் வந்து அபிலாஷைகளை வந்து திறமைகளை வந்து உருவாக்குதல் மற்றும் உலகிற்கு வந்து பறைசாற்றும் ஒரு தளமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது உள்ளடக்கிய சமூகம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒரு அம்சமாக வந்து ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா. அவங்கள வந்து பாகுபாடே இல்லாம அவங்களும் வந்து என்ன பண்றோம் அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழா வந்து வற்புறுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. பாருங்க அது அதிகார வழிகள் எப்படின்னா சுமக்கிய பாரத அபியான். ஓகேங்களா. சுமக்கிய பாரத அபியான் போன்ற ஓகேங்களா சுமக்கிய சுகம்பிய பாரத் அபிநயா அபியான் போன்ற அரசு திட்டங்களின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து சம பங்களிப்பு வந்து உறுதி செய்யறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வதேச இது வந்து நோக்கம். அப்போ இந்த சர்வதேசத்துல வந்து இது என்ன நோக்கம் இந்த விழிப்புணர்வு சொல்றா பல்வேறு வகையான குறைபாடுகள் பற்றிகளையும் அவை மக்களின் வாழ்க்கை ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்தும் வந்து பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூகத்தின் வந்து பரஸ்பர புரிதலை வந்து உருவாக்குகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. கலாச்சாரத்தின் மதிப்பு பாருங்க உணர்திறன் இரக்கம் மற்றும் இணக்கம் ஆகியவற்றை வந்து பண்பாட்டின் முக்கிய கூறுகள் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து 2047க்குள்ள வந்து வளர்ந்த இந்தியா. ஓகேங்களா. வளர்ந்த இந்தியா சொல்ற விக்கிஸ் பாரத்னு சொல்லிட்டு இலக்கை வந்து அடைவதா வந்து சமமான விக்கிட்ஸ் வந்து பாரத்னு சொல்லிட்டு இலக்கை வந்து அடைவதா வந்து சமமான வந்து பங்காளிகள் வந்து சமமான அவங்களுக்கு வந்து பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க மாநில தகவல் ஆணையம் வந்து நியமிக்கப்படுகிறார். ஓகேவா. இப்போ தற்போது வந்து மாநிலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மாநில தகவல் ஆணையம் வந்து நியமிக்கிறாங்க. அவங்க யாருன்னா வி விஜயராமன். ஓகேங்களா. யாருன்னா வி விஜயராமன் அவர்கள் தான் வந்து நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து மதுரை கிளையில் வந்து முன்னாள் வந்து துணை பதிவாளராக வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த வி விஜயராமன் என்ன பண்றாங்கன்னா மாநில தகவல் ஆணையம் நியமிக்கிறாங்க மதுரை உயர்நீதிமன்றம். ஓகேங்களா. அப்ப பாருங்க இது யாருன்னா மாநில விஜயராம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். விஜயராம். ஓகேங்களா. விஜயராம் தான் அவங்க மாநில தகவல் ஆணையரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. உடன்குடியல் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அனல்மின் நிலையத்தை திறந்து வைத்தவர் யாருன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகேங்களா. இந்த உடல்குடியல் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அனல்மின் நிலையத்தை திறந்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது என்ன திறந்து வச்சாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க பாரத டெக்ஸ்ட் 2026 என்ற உலகின் முதன்மையான ஜவுளி நிகழ்ச்சிகளில் உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சி தொடங்கியது. எங்க தொடங்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்து தொடங்கியிருக்காங்க. 3வது ஜூலை 14 முதல் வந்து ஜூலை 17 வரை 2022 வந்து நடைபெறும் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பாதியை விட்டுட்ட என்னன்னா இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உடன்குடியல் புதிதாக வந்து நிறுவப்பட்டுள்ள அணுமின் நிலையத்தில் வந்து அதனுடைய சிறப்பம்சம் வந்து நம்ம பார்க்கணும்ல. வாங்க பார்க்கலாம். இந்த அணுமின் நிலையத்தில் வந்து உடல் அணுமின் நிலையத்தில் வந்து உயர் அலகு வந்து திறப்பு. ஓகேங்களா. இது எங்க திறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள உடன்குடியில் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி கழகம் வந்து TNPGCL சொல்லிட்டு சார்பில் வந்து 11,777 கோடி ரூபாயில வந்து இந்த சிலைகள் வந்து புதிதாக வந்து நிறுவப்பட்டிருக்காங்க இந்த உடன்குடியில் திட்டத்தின் சார்பாக. ஓகேங்களா. அப்ப 660 மெகாவாட் திறன் வந்து கொண்ட மிக உயர் வந்து அணுமின் நிலையத்தை வந்து அளவு 1 வந்து காணொலி காட்சி வாயிலாக வந்து திறந்து வைக்கிறார் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா. மின்சார உற்பத்தி வந்து தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா. அப்ப நம்ம இதுல என்ன முக்கியமானன்னா இப்போ இந்த உடல்குடியல் திட்டத்தை வந்து எவ்வளவு ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13,078 கோடி ரூபாயில். ஓகேங்களா. எவ்வளவு மெகாவாட் உற்பத்தி செய்யறோம்னா 660 மெகாவாட் திறன் கொண்ட மிக உயர்ந்த வந்து அனல்மின் நிலையத்தில் வந்து அளவு 1 வந்து காணொலி வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை தினம் கொண்டாடப்பட்ட நாள் எப்படின்னு பாருங்க மார்ச் 14 தான் பை தினம் கொண்டாடப்படுறாங்க. ஓகேங்களா. இந்த பை தினம் வந்து பார்த்தீங்கன்னா
பைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுங்களா? நம்ம மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பை இதுதான் அந்த பை, இதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.14 சொல்லிட்டு சொல்லலாம் பை. ஓகேங்களா? இந்த பை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னொன்று ஒரு 2 பாயிண்ட் வரும், 22/7 சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பையனோட பை நாள் வந்து கொண்டாடப்படணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எதுக்காக வந்து கொண்டாடப்படணும் பார்த்தீங்கன்னா, அந்த பை வந்து எப்படி உருவாகுனா ஒரு வட்டத்தின் சுற்றளவில் அதன் விட்டத்தின் உள்ள விகிதம் தான் பைன்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டம் இருக்கு, இந்த வட்டத்தின் பாதி தான் விட்டம். ஓகேங்களா? விட்டத்தின் பாதி தான் ஆரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப வட்டத்தின் பாதி வந்து விட்டம், விட்டத்தின் பாதி தான் வந்து ஆரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சுற்றளவு வந்து விகிதத்தில் உள்ள விகிதம் என்ன சொல்றாங்க? பைன்னு சொல்றாங்க. அந்த பையனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 3.14 சொல்லலாம், 22/7 கூட சொல்லலாம். இது 2019 பத்தியா யுனெஸ்கோ வந்து 2014 வந்து கணித தினத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? யுனெஸ்கோ வந்து 2019 இது வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேசிய கணித தினம் வந்து டிசம்பர் 22ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் அவர்களுடைய பிறந்த நாள் தான். ஓகேங்களா? ராமானுஜர் பிறந்த நாள் தான், அவருடைய பிறந்த நாள் தான் வந்து தேசிய கணித தினமா சொல்றாங்க. அதே மாதிரி அவருடைய பிறப்பு விவரங்கள் பாருங்க. இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகேவா? ஸ்ரீபெரும்பூர் வந்து எங்க சென்னை தான். ஓகேங்களா? தமிழ்நாடு சென்னை தான் இருக்குது. அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 10/17. ஓகேங்களா? கிபி 1017 வந்து பிறந்திருக்காங்க. இவர் நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை சொல்லிட்டு அவருடைய நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க. அவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா கேசவ சோமராஜி மற்றும் காந்திமதி. ஓகேங்களா? கேசவ சோமராஜி மற்றும் காந்திமதின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இன்னைக்கான நடப்புகள் வந்து முடிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பா வந்து கம்பல்சரி நீங்க வந்து ஒரு அளவாக ஒரு ஒர்த்தபுளாக தான் எடுத்துருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக ஒவ்வொரு நாளாக தனித்தனியாக போடணும்னா கூட உங்களுக்கு வந்து தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒலிம்பியஸ் அகாடமி பார்க்குறவங்க, புதிதாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.